புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆளுநர் சந்திச்சிருக்கீங்க, என்னென்ன எது சம்பந்தமா பரிந்துரை செஞ்சிருக்கோம் முதல் செய்தித்தாளில் வந்திருக்கு. அப்புறம் ஆளுநர் சந்திச்சு எது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை செய்திருக்கணும் வரும். என்னைக்கு நான் பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. அமைச்சர் பாஜக சேர்ந்தவரா என்னரா? பாஜக சேர்ந்தவர் தான் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். இலக்கா அதே இலக்காவா சார்? அதே இலக்கா ஆளுநர் சந்திச்சிருக்கீங்க, என்னென்ன எது சம்பந்தமா பரிந்துரை செஞ்சிருக்கோம் முதல் செய்தித்தாளில் வந்திருக்கு. அப்புறம் ஆளுநர் சந்திச்சு எது சம்பந்தமான புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். புதுச்சேரியில் புதிதாக 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நியமன பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். தேர்தலுக்காக அவர்கள் தீவிர கட்சி பணியில் ஈடுபட உள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக சபாநாயகர் தகவல் தெரிவித்தார். இந்த நிலையில் காலியாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு முன்னாள் எம்எல்ஏ டி பாய்ந்தான், பாஜக மூத்த நிர்வாகி முதலியார்பேட்டை செல்வம், காரைக்கால் ராஜசேகர் ஆகியோரின் பெயர்களை கட்சி தலைமை தேர்வு செய்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை இந்த 3 பேரும் பதவி ஏற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.